தமிழ் சக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திரை விமர்சனம்ல நம்ம பார்க்க போற படம் ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளியாகிருக்கிற தேவரா. இது வந்து தெலுங்கு படம், தமிழ்லையும் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஏற்கனவே வந்து சமீபத்தில் சங்கர் வந்து ஒரு ட்வீட் போட்டதுக்கப்புறம் இந்த படமா அந்த படமான்ற கன்ஃபியூஷன்லேயே நாங்கள் இந்த படத்தை போய் உட்காந்து பார்த்தோம். ஸோ ஃபைனலாக அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே வந்து கிளியர் ஆயிடுச்சு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். படத்தோடைய கதைப்படி ஜூனியர் என்டிஆர் அதே மாதிரி 4 பேர் மலைக்காட்டில் 4 ஊருங்க இருக்காங்க. அந்த 4 ஊருக்காரவங்க எல்லாருமே எப்படின்னா கப்பல்ல இருந்து முக்கியமான சரக்கை வந்து கடத்தி நடுக்கடல்லையே கடத்தி அதை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கைமாற்றி விடுறது மட்டும் தான் அவங்களுடைய தொழிலாக வச்சுருந்தாங்க. அவங்க அடிப்படையில் அந்த கடலில் வந்து காவல் காக்குறவங்க. ஒரு கட்டத்தில் அந்த காவல் காக்குறவங்களே வந்து கல்லர்களாக மாறுற மாதிரியான ஒரு கதை அம்சம் இது. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து இதனால் அந்த ஊருக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பையன் இறந்து போயிடும். அதுக்கு காரணம் நாம தான் அப்படிங்கிறதுனால ஜூனியர் என்டிஆர் இதுக்கப்புறம் இந்த கள்ள தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் அதுக்கு இன்னொருத்தராக இருக்கிற சாயிஃப் அலிகான் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கொடுக்குறாரு. இப்போ இவங்க இதெல்லாம் மறைச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமேவும். ஸோ தேவரா இது தெலுங்கு படம் அப்படிங்கிறது தெரியும் தான். ஸோ தெலுங்கு படம் அப்படின்னும் போது என்ன ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ஒரு பக்கா கமர்ஷியல், பக்கா மாஸ் என்டர்டைன்மெண்ட்டு, ஹீரோவுக்கு வந்து பில்டப் ஷாட்ஸு, இது எல்லாமே இருக்கும் இல்லையா. இந்த படத்தோடைய டேரக்டரான கொரட்டாலா சிவா இதை வந்து முழுக்க சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுக்கு காரணமாக இருக்கிற அனிருத் வந்து மியூசிக்லேயே அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் வந்து இந்த பிரகாஷ்ராஜ் கதை சொல்லுவார். அந்த கதையெல்லாம் கேட்கும்போது நமக்கு கடுப்படிக்கும். அதுக்கப்புறம் அந்த கதையில் அப்படியே கொஞ்சம் உள்ளே போகும்போது நல்லாயிருக்கும். அந்த வேகம் நல்லா போயிட்டு இருக்கும்போது இன்டர்வல் விட்டுருவாங்க. சரி, இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் கதை அடுத்த வேற எங்கேயாவது மூவ் ஆகுமா அப்படின்னு யோசிக்கும் போது மறுபடியும் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கும். என்னடா இது அப்படின்னும் போது தான் திரும்பவும் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்த அந்த ஒரு ஸ்பீடு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிளைமேக்ஸில் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஓவராலாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட விஷுவல் சென்ஸ் நம்ம பேசியாகும். ஏன்னா இது முழுக்க சிஜிலேயே எடுத்த படம் மாதிரி தான் இருக்கும். நமக்கு எங்கேயுமே வந்து இது உண்மையிலே நிஜமாக ஒரு கடலில் போய் எடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதே தோணாது. ஏன்னா செட்டுக்குள்ளே போட்டு எடுத்தது தான் அப்படியே அப்பட்டமாகவே தெரியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் ரியாலிட்டியாக ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். பக்காவாக நமக்கு தெரியுது எல்லாமே செட்டிலே வந்து இந்த படத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதை கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். அதே மாதிரி டயலாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டயலாக்ஸ்லாம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு டயலாக் தான். ரெண்டாவது இது ரொம்பவே ஈஸியாக கணிக்கக்கூடிய கதை தான். ஆனால் இந்த கணிக்கக்கூடிய கதையினாலுமே கூட இதில் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கும்போதே இது ஒரு தெலுங்கு படம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வச்சு பார்க்கறதுனால நம்மளால் அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ரசிச்சுக்கவும் முடியும். ஆனால் ஒரு தமிழ் ஆடியன்ஸ் நம்ம இந்த படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். நம்ம ஊர்லேயே இது மாதிரி பல கதைகள் வந்திருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவரச நாயகன் கார்த்திக் அப்புறம் அருண் விஜய் நடித்து இயக்குனர் வெங்கடேஷோட இயக்கத்தில் மலை அப்படின்னு ஒரு படம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. கொஞ்சம் வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. அந்த படத்துலையுமே வந்து நவரசநாயகன் கார்த்திக் வந்து ஊரை திருத்துற நேர்மையான போலீஸ் அதிகாரி. அவர் திடீர்னு கொல்லப்படுவார். அவர் பேர் போஸ் அப்படிங்கிற ஒரு பேர். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற பேர்லேயே வந்து அருண் விஜய் எல்லாமே பண்ணுவார். ஸோ அதே கதையவே கொஞ்சம் பில்டப் பண்ணி அப்படி இப்படின்னு பட்டிட்டிங்கிறீங்களாம் பண்ணி ஒரு படத்தை எடுத்தோம்னா அதுக்கு பேர் தேவரா அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா பேக்ட்ராப்பை மாற்றிக்கிற வேண்டியதான். நாங்கள் வந்து ஊருக்குள்ளே எடுக்கிறோம், நாங்கள் கடலுக்குள்ளே எடுக்கிறோம்டா அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ மற்றபடி இது வந்து பக்கா ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மற்றபடி ஒரு ஆர்ட் ஃபிலிம் பார்க்கணும், கிராஃப்ட் ஃபிலிம் பார்க்கணும், தமிழ் படம் மாதிரி இல்லை, இவ்வளோ பில்டப் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் பெருசாகவே பிடிக்காது அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம். மலை படம் பார்த்தவங்களுக்கும் இந்த படம் தாண்டா எடுத்து வச்சிருக்கா அப்படிங்கிறது அப்படமாக தெரியும். இப்போது அந்த சங்கர் மேட்டருக்குள்ளே வரும். சங்கர் வந்து சொன்ன மாதிரி இது தேவரா ட்ரெய்லரில் பார்த்ததுக்கப்புறம் இது தேவரா படமா அப்படின்னு பார்த்தா நாங்கள் ஆல்ரெடி படித்த வரையிலும் பார்க்கும்போது இது தேவரா படம் கிடையாது. ஸோ அல்டிமேட்டாக கங்குவா படத்தை தான் சங்கர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது முரண்பாடு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.